Right. Done. Continue. Okay. So machine learning excellence, the most powerful AI ever created project. கண்டிப்பாக இது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை ஒரு ஃபஸ்ட்டு எவர் கிரியேட்டட் ப்ராஜெக்டாக தான் இருக்குது. 2026 ஒரு ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் கொண்டு வர அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. நேத்தி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன். ஃப்ரைடே இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் கால் இருந்தது, அதுவும் அட்டன் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரீஸில் கனடா, லண்டன், யூகே அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா $1 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் $10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. டெய்லி $1,000 மேலே எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி இதை நம்பி பண்ணுறாங்க. ஏன்னா கஷினோ பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ரொம்ப விரைவில் இப்பயே ரொம்ப விரைவாக தான் இது வந்து மோஸ்ட் டாக்டு அபவுட்டு அண்ட் கான்ட்ரவர்ஷியல் கம்பெனி ஆஃப் தி டிகேட்னு வரப்போகுது. வாட் இஸ் கான்ட்ரவர்ஷியல்னா, எப்படி இது மாதிரி கொடுக்க முடியுது, எப்படி இவங்க இவ்வளோ ஃப்ரீயாக பண்ணுறாங்க எதுவுமே இல்லாமல் அப்படின்றது. ஸோ அப்போ ஃபோர்ஃப்ரண்ட் ஃபினான்ஷியல் இன்னோவேஷன், கட்டிங் எட்ஜ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீட்ஸு AI இன்ட்யூஷனில் டிசைன் டு எம்பவர் வித் அட்வான்ஸ்டு ப்ரொடக்டிவ் அனலிட்டிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் தி வே யூ அப்ரோச் வெல்த் ஜென்ரேஷன். இதுதான் மெயின். Right now, at this very moment, a revolutionary AI-powered platform has been unveiled to the public and nothing like this has ever existed before. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு இதில் வரவில்லை. அப்போ டாமினேட் எவ்ரி கான்வர்சேஷன், இது வந்து ஒரு பெரிய லெவலில் பப்ளிக்கில் பூம் ஆகிட்டுருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் இந்தியாவிலையும் இது வந்து ரொம்ப பெரியதாக வரப்போகுது. த மோஸ்ட் கேம் சேஞ்சிங் கம்பெனி ஆஃப் தி டிகேட். அட்வான்ஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹேஸ் நவ் மேட் ட்ரூலி பாசிவ் இன்கம் பாசிபிள். நம்ம எல்லோரும் இப்போ அதை நிறைய அனுபவிச்சுருக்கோம். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏஐ பற்றி பேசி கற்றுக்கும் போது எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி இது ஏஐ பற்றி, கிரிப்டோ பற்றி பேசாதவங்க இல்லைன்ற மாதிரி இப்போ ஏஐ பற்றி பேசாதவங்க இல்லை. This next level sophistication and perhaps the most attractive feature, it is remarkably simple. If you are tired of cryptocurrency volatility affecting profit, then this is for you. யாரெல்லாம் இந்த ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கிரிப்டோ ட்ரேடிங், பாட் ட்ரேடிங், ரோபோட்டு அதுக்கு இதுன்னு நம்ம போய் பண்ணுறோம் இல்லையா, வலட்டாலிட்டி நம்ம ட்ரேட் பண்ணுறோம், இல்லைனா மற்ற கம்பெனி ட்ரேட் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்க அதில் ரொம்ப டயர்டான பீப்புளுக்கு this is ஒரு different platform plan. AI adoption has allowed for a truly unique passive income method that you have never witnessed before now. AI ரெவல்யூஷன்றது ரொம்ப பெரிய லெவலில் வந்திருக்கு. நீங்கள் அது மார்க்கெட் ஸ்ட்ரென்த் எல்லாம், மார்க்கெட் க்ரோத் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஆகிருக்கு. அண்டு திஸ் ரெசனேட்ஸ் வித் யூ ஆர் நாட், யூ சூஸ் டு வாட்ச் ஃப்ரம் தி சைட்லைன்ஸ். திஸ் இஸ் கோயிங் டு டேக் ஓவர் thousands of people as their number one money maker in 2026 and beyond. The only question is, will you be one of them? இதை பார்த்துட்ட பிறகு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து உள்ள வரீங்களா, இல்லை சைடில் இருக்க போகிறீங்களான்றது தட் இஸ் யுவர் விஷ். பட் நம்பர் ஒன் மணி மேக்கர் இன் 2026 இந்த கம்பெனி இருக்குன்றத அவங்க சொல்கிறது. ப்ளஸ் நீங்கள் இதில் பார்ட்னர் இருக்கீங்களா. அப்போ ஹிஸ்ட்ரி ரீஇன்வென்டட். AI intuition transformed an activity that has been part of human culture roughly 4,000 to 5,000 years and more. இதுக்கு முன்னாடி சூதாட்டம் ஆடி இருக்காங்க, கேம்லிங் ஆடி இருக்காங்க, ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ஏன்ஷியன்ட் பாஸ்ட் டைம் ஆக்டிவிட்டி இன் கமர்ஷியல் ப்ராஃபிட் டூலில் இப்போ பண்ணுறது தான் வந்து இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தர்மர் காலத்துலேருந்தே பகடை ஆடி இருக்காங்க இல்லையா, அவ்வளோதான். கசினோன்றதெல்லாம் அதே மாதிரி தான். அப்போ anyone can now tap into this mathematical calculation and harness the power of its unique potential for success. Revealed predictive engine. இது ஏஐயில் என்ன பண்ணியிருக்காங்க இவங்கன்னா, இந்த கசினோ கேமில் எது ஜெயிக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு என்ஜினை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ப்ரெடிக்டிவ் இன்ஜின் கிட்டத்தட்ட 99.3% அக்யூரசி ரேட் இவங்களுக்கு கொடுத்துருக்கு. இதை இவங்க ரொம்ப நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாகிட்ட பிறகு தான் இப்போ அந்த பெட்டிங்கில் இந்த ப்ரெடிக்டிவ் இன்ஜினை ஏஐ பேஸ்டு சொஃபிஸ்டிகேட்டட் சிஸ்டம் ப்ரெடிக்ட் பண்ணி இவங்க பெட் பண்ணி அந்த கேமை ஜெயிச்சு நமக்கு ப்ராஃபிட் ஷேர் பண்ணுறாங்க. ஒன் ஸ்டெப் அஹெட் இன் தி இண்டஸ்ட்ரி, ப்ரொவைடிங் அன்பேரலட் ப்ரொடக்டிவ் பவர்
which has never existed before now. இது மாதிரி மார்க்கெட்டை ஒரு கெசினோ கேமில் ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஏஐ இது வரைக்கும் யாரும் இருக்கணும்ல. ஏஐ இன்ட்யூஷன் தான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றான். வாட் திஸ் மீன்ஸ் ஃபார் யூ, நமக்கு இதனால் என்ன அப்படின்னா, யூ சிம்பிளி ஆக்டிவேட் எ பிளான் அண்ட் அலோவ் தி கட்டிங் ஏஜ் ஏஐ டு ஜென்ரேட் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் ஃபார். நம்ம ஒன்றும் பண்ண போதில் நம்ம சிம்பிளாக ஒரு பிளானை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸை நம்ம பண்ண போகிறோம். யூ ஆர் நாட் பர்சனலி கேம்லிங். நீங்கள் எந்த விதமான விளையாட்டுக்கள் சூதாட்டத்திலேயோ இல்லை கேம்லிங்லேயோ நீங்கள் ஈடுபட போகிறதில்ல. கேம்லிங் இஸ் டிஃபைன் ஆஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் பிளேயிங் கேம்ஸ் ஆஃப் சான்ஸ் ஃபார் மணி ஆர் பெட்டிங் ஆன் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் வேர் அவுட்கம்ஸ் ஆர் அன்சர்டைன். அதுதான் கேம்லிங்கிறது. நம்ம அதை பண்ண போகிறதில்ல. நம்ம ஒரு பேக்கேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஏஐ இஸ் கோயிங் டு டூ தட் அண்ட் அது மூலமாக நமக்கு ப்ராஃபிட் ஷேர் ஆகுது. AI intuition astounding 99.3% accuracy rate. AI software exceptional results are rigorously proven, tried and tested, ensuring dependable performance. இந்த என்ஜினை இவங்க இந்த அக்யூரசி ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் கனடாவில் இருக்குது. அண்டு கனடாவில் இருக்கக்கூடிய இதில் ப்ரோவின்ஸ் ஒரு இதில் ஆஃபீஸ் இருக்குது. அதனுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் நமக்கு வெப்சைட்லேயே எல்லாமே இருக்குது. ஆல் தி லீகல் சர்டிஃபிகேட்ஸு ஒன்டாரியோ அதுலன்னு இது எல்லாமே நமக்கு கம்பெனியோட வெப்சைட்டில் க்ளீனாக இருக்குது, என்னென்ன லீகல் நேஷன். ஸோ திஸ் இஸ் தி கம்பெனி. நவ் இன்கம் எப்படி நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படின்னு வரும்போது இதை இன்கம் டிஸ்க்ளைமர் கண்டிப்பாக எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. AI இன்ட்யூஷன் இஸ் நாட் கிவிங் ஃபினான்ஷியல் அட்வைஸ். நம்ம யாருக்கும் எந்த விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸஸும் கொடுக்கறதில்ல. Invest or contribute responsibly and never risk more than you can afford to lose. So இன்வெஸ்ட் பண்ணுறது கான்ட்ரிபியூட் பண்ணுறது ரெஸ்பான்சிபிளாக பண்ணுங்க. யோசித்து சிந்திச்சு உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணுங்க. அண்டு நீங்கள் இழந்தாலும் பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு இருக்கிற பணத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. க்ரீடியாக லேண்டை விற்று அண்டா குண்டாலாம் அடகு வைக்கிறது நான் எப்பயுமே சொல்கிறது இது யூஸ்ஃபுல் வேர்டு. அதெல்லாம் வச்சு அப்படிலாம் பண்ண வேணாம். அதெல்லாம் நம்ம நிறைய பட்டு அனுபவப்பட்டோம். எவ்ரி திங் இஸ் அசோசியேட்டட் வித் ரிஸ்க். ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம ஜாபே ரிஸ்க்கு. அண்டு ஸ்டாக் மார்க்கெட், யுவர் ஜாப் எல்லாமே ரிஸ்க் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ வந்ததால் என் ஜாபுக்கு ரிஸ்க்குன்னு இருக்கிறது ஒரு மித்து. ஏஐ வந்ததால் நம்ம ஜாபுக்கெலாம் எந்த ரிஸ்க்கும் கிடையாது. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அண்டு ஏஐ வச்சு நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இன்வெஸ்டிங் கேன் பி ரிஸ்கி. நத்திங் இன் லைஃப் இஸ் கேரண்டீட். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் டிரான்சாக்ஷன்ஸ். நீங்கள் போடுற பணம், நீங்கள் எடுக்கிற ரிட்டர்ன்ஸ், இது எல்லாத்துக்குமே யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். இன்கம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஒன்லி எஸ்டிமேட்ஸ் ஆஃப் வாட் யூ மேக் அண்ட் நீங்கள் என்ன சம்பாதிக்க போகிறீங்கன்றதுக்கான ஒரு எஸ்டிமேஷன்ஸ் தான். ஸோ இந்த இன்கம் டிஸ்க்ளைமர் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. க்ரீடியாக நம்ம எதுவுமே பண்ணுவோம். அப்போ வெல்த் பில்டிங் பிளான்ஸ் ஃபார் ஆல் பட்ஜெட்ஸ் அண்ட் கோல்ஸ், இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15 பிளான் இருக்குது. அண்டு எல்லா லெவலில் இருக்க பீப்புளையும் கவர் பண்ண முடியும். A diverse range of wealth building plans are offered, designed by fit every budget. You will find flexible solution to meet your unique goals. Let's review the following plans. Write down once the appeal to you. உங்களுக்கு எது ஒத்து வருமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பிளானில் சொல்லியிருக்க மாதிரியா, மேலே சொல்லியிருக்க மாதிரியா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டே பிளான். அந்த பிளான் பேரே பிஸ்னஸ் டே பிளான். அப்படின்னா என்னென்னா மண்டே டு ஃப்ரைடே பிஸ்னஸ் டேஸில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளான். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் ரிடாட்டோ. ரிடாட்டோன்றது டெய்லி ப்ராஃபிட் 3% 12 டேஸுக்கு $10 $50 வரைக்கும் யூஎஸ்டிடியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? அது ஒரே ஒன் டைம் தான் நீங்கள் இதை பண்ண முடியும். அடுத்த இது ஒரு ட்ரையலுக்காக, நீங்கள் இந்த கம்பெனியை நம்புறதுக்கு, இதில் எப்படி பேமெண்ட் வருது, எப்படி போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றது நம்புறதுக்காக ஒரு $10 $20 போட்டு ஒரு 12 நாளைக்கு வெயிட் பண்ணால் $1 வந்துட்ட பிறகு கூட நீங்கள் எடுத்துக்கலான்னு வரும்போது $10 3%னா எவ்வளோ ஆச்சு? $3 $0.3 இல்லையா? அப்போ இல்லையே 3%. அப்போ ஆமாம் $0.3. அப்போ 12 நாளில் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் அண்டு கேபிட்டல் எடுத்துக்கலாம். ஒன் டைம் தான்.
தென் பேசிக் பிளாக் ஜாக், இது வந்து டெய்லி ப்ராஃபிட் 2.2%, டேர்ம்ஸ் வந்து 20 டேஸு, $50 $1,000 பிளான் பண்ணுறவங்க இந்த பிளானில் பண்ணலாம். அப்போ 20 நாள்னா கிட்டத்தட்ட 44%, 1 மந்த் கேலண்டர், ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே தான். டெபாசிட் அமௌண்ட் ரிட்டர்ன் அட் தி எண்டு, உங்களுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். அப்புறம் எக்ஸ்ப்ளோரர் கோல்டன் கேட், டெய்லி ப்ராஃபிட் 2.7%, 25 டேஸ் பிளான். இது $1,000 $20,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஹையர் லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இதை பண்ணலாம். இதுவும் மண்டே டு ஃப்ரைடே, எண்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் டெபாசிட் ஃபண்டு ரிட்டர்ன் ஆகிடும். அண்ட் ப்ரோ பிளான் ஸ்டார்ட்ஸ் கிளப் 3.5%, 30 டேஸுக்கு 1 மந்த்து, மண்டே டு ஃப்ரைடே, அப்படின்னா ஒரு 45 நாள் வரும்னு வச்சுங்களேன். $20,000 $1 லட்சம் வரைக்கும். அதுக்கப்புறம் டெய்லி ப்ராஃபிட் 5%, 40 டேஸு, $1 lakh $1 million வரைக்கும் பண்ணுறவங்க. அப்போ டெபாசிட் அமௌண்ட் ரிட்டர்ன் அட் தி எண்டு. இது எல்லாமே 5 நாள் பிளானு, இன்கம் பிளானு. 5 நாளுக்கு அப்புறம் ஒரு டெய்லி உங்களுக்கு $1 மேலே வந்ததுனாலும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், நோ வித்ட்ராயல் ஃபீ. அண்டு உங்களுடைய பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணிக்கலாம். இது டெய்லி மேக்ஸ் பிளான், அது வந்து பிஸ்னஸ் டே பிளான். இது டெய்லி மேக்ஸ் பிளான். இதில் இந்த ஒரு பிளான் மட்டும் இன்ஃபினிட்டி டி ஜாக்பாட் அப்படின்றது மட்டும் 5% per day, 100 டேஸுக்கு வரும். $500 $1 million வரைக்கும் இது பண்ணலாம். மண்டே டு ஃப்ரைடே தான் தருவாங்க, டெபாசிட் நாட் ரிட்டர்ன். அப்போ 100 நாளுக்குள்ள, ஒரு 7 மாதம் 8 மாதத்துக்குள்ள உங்களுக்கு 5 times 5% per டேனா மாதத்துக்கு 100% ஆச்சு. 100 ஒரு 500 மடங்கு உங்கள் பணம் வந்து $500 போட்டிருந்தீங்கன்னா $2,500 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெய்லி 5%. நீங்கள் அப்போ $500க்கு டெய்லி 5%னா $25. யூ கேன் வித்ட்ரா டெய்லி. $25 டெய்லி உங்கள் வேலெட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது ஒண்டி தான் டெபாசிட் நாட் ரிட்டர்ன்டு பிளான். அப்புறம் பேசிக் என்ட்ரி ஸ்பின்னு, இது வந்து டெய்லி ப்ராஃபிட் 1.5%, 180 டேஸுக்கு, 6 மாதத்துக்கு, மண்டே டு ஆல் 7 டேஸ் கேலண்டர் டேஸில் இது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். $50 $50,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இதில் பண்ணலாம். பேசிக் என்ட்ரி ஸ்பின்னு 1.5 டேஸு. அப்போ 30 நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 45% மாதத்துக்கு, 180 நாள்னா 6 மாதத்துக்கு. அண்டு ராயல் பவர் கிளப்பு 2%, 180 டேஸு, 50,000 அண்டு $1 lakh மேலே, $10 lakh மேலே இருக்கவங்க ஆல் கேலண்டர் டேஸு. இதெல்லாம் டெபாசிட் ரீஃபண்ட் அட் எண்ட். 2.5%, 180 டேஸு, $1 lakh $10 lakh வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு. இதுவும் அல்ட்ரா இன்ஃபினிட்டி த்ரான் டெபாசிட் ரிட்டர்ன். இது அது ரெண்டும் டெய்லி மேக்ஸ் அண்டு பிஸ்னஸ் டேஸ். இது ஒரு பிளானு, ரூலிட் பிளான்னு சொல்லி, இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நோவிஸ் லக் ஸ்டார்டர் 1.7%, 25 டேஸு, $50 $500 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற பிளான் இதில் வரலாம். எல்லா நாளும் இதில் கிடைக்கும். 25 நாள் கழிச்சு உங்கள் கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னே ரீஃபண்ட் ஆகிடும். அட் தி எண்டு டெபாசிட் அமௌண்ட் ரிட்டர்ன் அட் தி எண்டு 1.7%. பூஸ்டர் சில்வர் ட்ரா 1.9%, 35 டேஸு, கேலண்டர் டே, $500 $5,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு. ப்ரீமியம் ஃபார்ச்சூன் கிளப் டெய்லி ப்ராஃபிட் 2.2%, 45 டேஸுக்கு, $5,000 $50,000 USDT, ஆல் கேலண்டர் டேஸ், டெபாசிட் ரிட்டர்ன். அப்போ இந்த ரூலிட் பிளானில் எல்லாமே ஆல் 7 டேஸ், ஆல் கேபிட்டல் ரிட்டர்ன். 25 நாள், 35 நாள், 45 நாள், 55 நாள், 70 நாளுக்கு ஹையர் பேக்கேஜஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியா அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியா பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 பிளான், இது ஒரு 5, இது ஒரு 4, இது ஒரு 5, 14 பிளான் இருக்குது. எதுலேருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? எதுலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பிளான். அப்போ என்ன சொல்கிறாங்க, சூஸ் யுவர் பிளான் வித் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் என்ன பிளானில் வந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றது பார்த்துட்டு நீங்கள் பிளான் பண்ணுங்க. இது ஒரு இன்னொரு பியூட்டி என்னென்னா,
$5,000 மேலே இந்த பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கம்பெனி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் வித் லீகல் கம்ப்ளைன்சஸோட கம்பெனியோட நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம். திஸ் லீகல் டாக்குமெண்ட் சர்வ்ஸ் அஸ் எ வெரிஃபைபிள் ப்ரூஃப் ஃபார் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆஃபர்ஸ் அன் அடிஷ்னல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் கம்ஃபர்ட். ஆக்சுவலாக இதனால தான் வந்து இப்போ அதர் கண்ட்ரீஸ் எல்லாம் பெரிய பணத்தை இதில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கம்பெனி இஸ் சைனிங் எ மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட். $5,000 மேலே போச்சுன்னா சைன் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதால அவங்க இன்கமுக்கு ஒரு லீகல் கம்ப்ளைன்சஸோட ஒரு ப்ரூஃப் இருக்குது. திஸ் ஆஃபரிங் underscores AI Institutional profound confidence on its capability to security deliver consistent returns and protect capital. ஸோ கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸும் கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த செக்யூரிட்டிக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதை வந்து லீகல் லாயர்ஸை வச்சு அவங்க வந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி அக்ரிமெண்ட் வித் இதோட பண்ணித்தராங்க. ஓகே, ஆக்சுவலாக இவர் தான் வந்து த சிஇஓ ஆஃப் தி கம்பெனி, மிஸ்டர் காலஸ்னு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோலாம் போனீங்கன்னா அந்த மாஸ்க்கு அது போட்டு தான் இருக்கார், ஃபேஸ் காமிக்க மாட்டார். ஒரு வித்தியாசமாக இருந்தது முதல்ல பார்க்கும்போது, எனக்கு அது ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் ஏன்னா கசினோன்றது வந்து ஒரு பெரிய எல்லா கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய என்ன சொல்லலாம், அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம். ஒரு இடத்துல சொல்ல போனால் பெரிய முதலைகள், பெரிய பெரிய லெவல் ஜெயின்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு இதான இது. இவர் இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் ஏஐ டெக்னாலஜி எடுத்துன்னு வந்து கசினோவில் வின் பண்ணி அது மூலமாக மக்களுக்கு பணம் கொடுக்குறாருன்னு வரும்போது தேர் வில் பி சம் ரிஸ்க் ஃபார் இஸ் லைஃப் அப்படின்றத பண்ணதால் அவர் வந்து இந்த மாதிரி மாஸ்க் தான், நேற்று கூட ஜூம் மீட்டிங்கில் மாஸ்கோட தான் இருந்தார். இந்த மாதிரி ஒரு மாஸ்கோட தான் இருக்கார். இருந்தாலும் எனக்கு முதல்ல ஒரு மாதிரி தான் இருந்தது, ரொம்ப உண்மையை சொல்ல போனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி இஸ் லைக் அதனுடைய உண்மைத்தனத்தை புரிஞ்சுட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸ் வந்து ஏன் மாஸ்க் போட்டுன்னு இருக்காருன்னா அப்படி தான் இருக்குது. நீங்கள் யூடியூப் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்காரு. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து SSL TLS என்கிரிப்ஷன், செக்யூர் கிளவுட் ஆர்கிடெக்சர் இருக்குது, அட்வான்ஸ்டு யூசர் ஆத்தென்டிகேஷன் இருக்குது, ப்ரொடெக்ஷன் மானிட்டரிங்கில் குளோபல் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது, கண்டினியூஸ் மானிட்டரிங் இருக்குது, டிடிஓஸ் ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் வெப்சைட்டுக்கான சேஃபர் சைடுக்கான ஆன்லைனில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ். நம்ம வெப்சைட் ஆரம்பித்தாலும் இதாக. எப்படி சார் இவங்க இவ்வளோ ப்ராஃபிட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா, த பவர் ஆஃப் ஏஐ ட்ரிவன் ப்ரெடிக்ஷன் வந்து 99.3% நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபோர்காஸ்ட் செக்யூரிட்டி சக்ஸஸ்ஃபுல் ப்ரெடிக்ஷன். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 400% மேக்ஸிமம் டெய்லி ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் ரிட்டர்ன்ஸ் ஆஃபர்ட். 400% இவங்க வந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. அந்த 400% ப்ராஃபிட் வச்சு தான் நமக்கு எல்லாருக்கும் இதில் 5% மேக்ஸிமம் வரைக்கும், 1லேருந்து 5% வரைக்கும் மேக்ஸிமம் அவங்களால கொடுக்க முடியுது. ஒரு பெரிய லெவலில் இது வந்து இந்த கசினோவில் வந்து ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் ப்ரூவன் 400% ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் இது எனக்கு எப்பயுமே பிடிச்ச விஷயம். நான் எப்பயுமே சொல்லுவேன், அகாடமின்னு ஒன்று இருந்ததுன்னா அங்கே கண்டிப்பாக நான் என்னை இன்வால்வ் பண்ணிப்பேன்னு. இவங்க வந்து ஒரு பெய்டு அகாடமி நடத்துகிறாங்க, ஏஐ அகாடமி. என்ன அந்த ஏஐ அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தி கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங்கை வந்து நமக்கு சொல்லித்தராங்க. நம்ம எல்லாம் வந்து இப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும், இல்லை ஏதாவது கான்டென்ட் போடணும், இல்லை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த அகாடமியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணுறாங்க. இது வந்து துபாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுதியில் ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணி ஃப்யூச்சரில் ஏஐ சர்டிஃபிகேட்ஸ் தரத்துக்கான டைப்பும் பண்ணுறாங்க. அதுவும் இருக்குது. ஸோ ஏஐ இன்ட்யூஷன் லேர்னிங் ஹப் ஆஃபர் ஷார்ட் ப்ராக்டிக்கல் கோர்ஸ் பேக்கேஜஸ். ஏஐ பற்றி நீங்கள் சிம்பிளாக நம்ம டெய்லி யூசேஜுக்கு என்னென்ன பண்ணிக்கிறது. பேசிக் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் 3 கோர்சஸ்ஸு, $49 அதுக்கு நம்ம ஃபீஸ் கட்டி படிக்கலாம். ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஏஐ, ஒர்க்கிங் வித் ChatGPT, யூஸிங் ஏஐ இன் எவ்ரிடே லைஃப், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்கில்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் ChatGPT, அபிலிட்டி டு அப்ளை. இது வந்து பேசிக் கோர்ஸ். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இல்லாமல்
அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இதுக்கு இல்லாமல் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி ஏஐ மூலமாக பண்ணுறது, ஏஐ மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பண்ணக்கூடிய $149 ஒர்த்தான கோர்ஸும் இருக்குது. 3 கோர்ஸ் இருக்குது. 249 ப்ரோவில் வந்து 249ல் என்எஃப்டி டெவலப்மெண்ட், நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் ஃபஞ்சபிள் டோக்கன் சொல்கிறோம், அதனுடைய டோக்கன்ஸை பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்மளால் கற்றுக்க முடியும். இதெல்லாம் நம்ம அடிஷ்னலாக ஏர்ன் பண்ணும்போதே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கற்றுக்கலாம். அஃப்கோர்ஸ் ஃபாரினில் நிறைய பேர் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்குறாங்க. பேசிக்காக மார்க்கெட்டிங் ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்மள மாதிரி மார்க்கெட்டர்ஸ் எப்படி வந்து கிரியேட்டிவ் லேபில் போய் எப்படி வந்து ஏஐ யூஸ் பண்ணலான்றதுக்கு ஒரு 99 ருபீஸுக்கான ஒரு இதுக்கு இது வந்து நீங்கள் ஏஐயில் எப்படி அனிமேட் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது, இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது, இதை பற்றிலாம் இதில் ட்ரைனிங் கொடுத்து சர்டிஃபிகேட் தராங்க. அது வந்து $99 இருக்குது. ஃபைன் அகாடமி. அண்டு தே ஹாவ் பிளாக் செயின் பெப்20யில் இருக்கக்கூடிய ஒரு டோக்கன் வச்சுருக்காங்க, ஏஇன்2ன்னு சொல்லி. இன்னும் எக்ஸ்சேஞ்சுக்கெலாம் வரல, டோக்கன் க்ரியேட் பண்ணி இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியான ஒரு இதுவும் இருக்குது. அதுவும் நம்ம அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். கம்யூனிட்டி க்ரோத்து மினிமம் 1 lakh டோக்கன் ஹோல்டர்ஸ் இஸ் ரீச்சு வந்துச்சுன்னா டீசென்ட்ரலைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் பண்ண போகிறாங்க. இதை பற்றி டோக்கனாமிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ ட்ரஸ்டட் பேமெண்ட் பார்ட்னர்ஸ் ஃபார் ஃபண்டிங் அண்ட் அக்கௌண்ட்டு, அங்கே யூஎஸ்டிடின்னு அவங்க போட்டிருந்தாலும் பிஎன்பி, பிட்காயின், ஈத்தர், இத்தேரியம், ட்ரானு, அப்புறம் இது இன்னும் ஏஐன்னு ஒரு காயின்னு, இவங்க டோக்கன் நினைக்கிறேன், விசா கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணலாம். வித்ராயல்ஸ் ஆர் பெய்டு இன் தி சேம் கரன்சி இன் விச் யூ ஃபண்டட். சப்போஸ் நீங்கள் ட்ரானில் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரானில் உங்களுக்கு வித்ராயல்ஸ் கொடுப்பாங்க. பிஎன்பியில் பண்ணுறீங்கன்னா பிஎன்பியில் வித்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ யூஎஸ்டிடி ரொம்ப இதாக இருக்கிறதால. சம்மரி ஆஃப் தி ஏ இன்ட்யூஷன் பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் டெய்லி இன்கம், passive fully automated earnings, daily accruals 1% to 5%, daily withdrawals with zero fees, ரொம்ப முக்கியமான விஷயம், flexible terms length 12 days to 180 days, accessible for computer, tablet, smartphone, operate globally, operational referral plan for enhanced, optional. ஏ டோக்கன் இருக்குது, பெப்20 டோக்கனாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது வந்து யூஎஸ்டிடிக்கு இது பண்ணிக்கலாம். நம்ம அகாடமி, பவர் ஆஃப் ஏஐ அகாடமியில் நம்ம வந்து ப்ரோ வரைக்கும் க்ரெடென்ஷியல் லேப் வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ காம்பன்சேஷன் பிளான், கம்யூனிட்டி பில்ட் பண்ணும்போது காம்பன்சேஷன் பிளான் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஏஐ இன்ட்யூஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பேசிவ் இன்கம், இட்ஸ் அபவுட் எம்பவரிங் யுவர் growth டு டிஸ்கவர் தி காம்ப்ரஹென்சிவ் பிளான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பிளான் இருக்குது, 7 பிளான் இருக்குது. $10 போட்டு யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபாலோயர், அவங்களுக்கு டீம் வால்யூம் எதுவும் அவசியம் இல்லை. 5 லெவலுக்கான டெப்த் லெவல் போனஸ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? அடுத்தது கம்பேனியன், $100 நம்மளுடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். டீமில் $50,000 கிரியேட் பண்ணணும்னா 8 லெவலுக்கு ஓப்பன் ஆகும். பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா $1,000 நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட், $2 lakh கிரியேட் பண்ணால் 11th லெவல். சப்ஸ்கிரைபர் $2,000, $1 million 14. இது வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் இது மியூட் ஆல், உங்களுடைய இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது வந்து டீம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த லெவலுக்கெல்லாம் என்னென்ன ஃபவுண்டர் வரைக்கும் இருக்குது, இதுக்கெல்லாம் என்னென்ன லெவல் பர்சன்டேஜ் வரும்ன்றது வெப்சைட்லேயே அவங்க க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுன்னு பண்ணிக்கலாம். இது வந்து 1 டைம் தான். அப்போ ஒருத்தர் உள்ளே வராரு, $1000 வராரு, அவர் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கார் உதாரணம்னா, அப்போ உங்களுக்கு 5%னா $1000க்கு 5%, $50 1 டைம். ஆனால் என்ன பியூட்டினா, அவர் 20 நாள் 25 நாள் பிளானில் வந்தார்னா திருப்பி அவர் 25வது நாள் அவர் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணும்போது திருப்பி யூ ஆர் கோயிங் டு அவர் ரீஆக்டிவேட் பண்ணும்போது யூ ஆர் கோயிங் டு அர்ன் அகைன் 5%. உதாரணத்துக்கு அவர்கிட்ட இருந்து $25. அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு டீம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கும்போது எவ்ரி மந்த் எல்லாருமே ஒரு 30 days பிளான்லேயே வராங்க மேக்ஸிமம் அப்படின்னா, எவ்ரி 30 days ஒன்ஸ் உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன்ஸ் அவங்க ரீஆக்டிவேட் பண்ணுற கான்ட்ராக்ட் மூலமாக நமக்கு இருக்கும். இதுதான் இதனுடைய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகே. அண்டு டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் கேசினோ இன் ரசலை கைமான்னு சொல்லி நம்ம துபாயில் இருக்கு. ராஸ் ஐ கைமான்வாங்க. நான் போயிருக்கேன் இந்த இடத்துக்கு. இங்க வந்து துபாயில் இந்த இடத்துல வந்து பிசிக்கல் கேசினோ சார் ராஸ் ஏஐ கைமா சார். அதான் ராஸ் ஏஐ கைமா. இது வந்து பிசிக்கல் கேசினோ, பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் ஒன்று எடுத்துன்னு வர போகிறாங்க. அதனுடைய இது பண்ண போகிறாங்க. அப்புறம் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஏ இன்ட்யூஷன் பாட் மெம்பர்ஷிப் சர்வீஸு பாட் எடுத்துன்னு வர போகிறாங்க இதில். அப்போ அதில் இன்ட்யூஷன் சர்வீசஸுக்கு ஒரு 26, 27 எடுத்துன்னு வராங்க. என்ஹான்ஸ்டு ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் இன்க்ளூடிங் பேங்க் வயர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுத்துன்னு வர போகிறாங்க. அண்ட் மச் மோர் ஆன் தி ஹாரிசான். இன்னும் பெரிய லெவலில் எடுத்துன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் முந்தானேத்தி மீட்டிங்கில் இன்டர்நேஷ்னல் குளோபல் காலில் சொன்னது வந்து மார்ச் இல்லை ஏப்ரலில் துபாயில் இவங்க வந்து ஒரு பெரிய லீடர்ஸ் சம்மிட் நடத்த போகிறாங்க. அப்போ இது எப்படி நம்ம ஹவு டு கெட் ஸ்டார்டட், யூஸ் யுவர் இன்வைட்டர்ஸ் லிங்க் டு சைன் அப், சூஸ் யுவர் பிளான், என்ன பிளான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், வாட் இஸ் யுவர் பொட்டன்ஷியல் அப்படின்னு பாருங்க. டாப் அப் யுவர் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்டார்ட் ஏர்னிங் மல்டிபிள் பிளான்ஸ். ஒரு ஆள் ஒரு ஐடி தான் வச்சுக்க முடியும், ஆனால் மல்டிபிள் பிளான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ நியூ எரா ஆஃப் வெல்த் ஜென்ரேஷன். Technology doesn't wait, it's moving at lightning speed, so it's intuition. Research and gain comfort level based on what you discover. அப்போ நம்ம டெக்னாலஜி வந்து நமக்காக வெயிட் பண்ணாது. Casino game using advanced AI to pinpoint accuracy in wins. இதுதான் இதனுடைய ஸ்பெஷல் விஷயம். கஷினோவில் தான் நம்ம பண்ணணும். Keep in mind, AI Intuition is not a crypto company. While deposit and withdrawals are facilitated using cryptocurrency funds, are generated through casino games using advanced AI to pinpoint accuracy in wins. AI Intuition is truly the first of its kind and it's already creating millionaire worldwide. இதுதான் வந்து இந்த பிளான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கெட் பேக் டு தி பர்சன் ஹூ இன்ட்ரோடியூஸ் யூ டு திஸ் ப்ரெசன்டேஷன் ஃபார் சிம்பிள் வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஹவு டு கெட் ஸ்டார்டட் அப்படின்றது. சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவான, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட், பிளானு. குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ நம்மளால் சிம்பிளாக பண்ண முடியுமோ பண்ணலாம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு